சில பேர்கிட்ட பேசுறப்ப அவங்க நம்மள ப்ரைஸ் பண்றாங்களா இல்ல இன்சல்ட் பண்றாங்களான்னே நமக்கு டவுட் வரும். ஃபார் இன்ஸ்டன்ஸ், உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை பார்த்துட்டு ஹே ப்ரொஃபைல செம்மையா இருக்கடா அப்படிங்கிறதோட விடாம ஏதாச்சும் ஃபில்டர் யூஸ் பண்ணியா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அங்கே ஃபில்டர் யூஸ் பண்ணதுனால தான் நீ நல்லா இருக்க அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டாக ஒரு இன்சல்ட். ஒரு ஒர்க் செட்டிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மீட்டிங்கில் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்கன்னா, அது முடிச்சதுக்கப்புறம் உங்களோட டீம்மேட் வந்து உங்ககிட்ட வந்துட்டு ஹே சூப்பராக பண்ண, நீ இவ்வளோ சூப்பராக பண்ணுவேன்னு நான் வந்துட்டு எக்ஸ்பெக்டே பண்ணல அப்படின்னு சொல்கிறது. இல்லை அப்ரைசலில் உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டிங் கிடச்சி நீங்கள் ப்ரொமோட் ஆனீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு நீ இந்த டைம் ப்ரொமோட் ஆவேன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அப்படின்னு சொல்கிறது. ஸோ இங்கே அவங்க என்ன மீன் பண்ண வராங்கன்னா, we are not truly deserving மாதிரி, இட் ஜஸ்ட் ஹேப்பன் பை லக் மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண வைப்பாங்க. இந்த மாதிரி பீப்புள் நம்ம கூடவே இருந்து இதே மாதிரியான ஃபீட்பேக்கை நமக்கு கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா ஒரு பாயிண்ட்ல we will start to believe them. ஒரு காம்ப்ளிமெண்ட்னா அது நமக்கு ஃபீல் குட்டாக இருக்கணும், நம்மளோட கான்ஃபிடென்ஸை குறைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அதுதான் பேக் ஹேண்டட் காம்ப்ளிமெண்ட். ஸோ டார்லிங், நெக்ஸ்ட் டைம் இது போல் யாராச்சும் உங்ககிட்ட பேசினா டோன்ட் டேக் இட் பர்சனலி. they are not worth it. they are just saying that out of jealousy. உங்களோட சக்ஸஸோ க்ரோத்தோ நிஜமாவே அவங்களுக்கு ஒரு ஹாப்பி ஃபீலை கொடுக்கல. ஸோ பெட்டர் டு மெயின்டைன் அ டிஸ்டன்ஸ் வித் them.